So, Vanakkam, welcome to another episode. This episode I want to title as our Indian government or our state governments, how they behave or how they do. One is என்னுடைய இது என்னன்னா I want my whole thing about the government, the system, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை எதுவோ அதாவது ஏன் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேங்க. அதாவது நான் இருக்கிற ஊர், நான் இந்த எந்த ஊருன்னு நான் சொல்லலை. நான் இருக்கிற ஊரில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 60 வயசு ஆகுது. அந்த 60 வயசில் இது வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்ததில்லை, பார்த்ததில்லை. ரோடுங்க அதே ரோடு இருக்குது. இன்னும் எந்த ஒரு ரோடு எக்ஸ்பேன்ஷனும் நடக்கலை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கலை. வெறும் வர எம்எல்ஏங்க எம்பிங்க எல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுன்னு போகிறாங்களே தவிர யாரும் எதுவுமே இப்போ உண்மையிலே பண்ணணுன்றதில்ல. கவுன்சிலர்ந்து சொல்கிறேன். கவுன்சிலர் கூட நான் எதுக்கு கவுன்சிலர் ஆகணுன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் கவுன்சிலர் ஆகின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு அதை 10 கோடியாக சம்பாதிக்கணும்னு வரோம். இது எனக்கு புரியல. இது ஜனங்களுடைய மைண்ட் செட்டு, அது இந்தியாவில் இருக்கிற மைண்ட் செட்டு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மைண்ட் செட்டு புரியல. நீ ஒரு உன்னுடைய நாட்டுக்கோ உன்னுடைய ஊருக்கோ நல்லது பண்ணுறதுக்கு நீ நினைக்கிறியா, இல்லை உன்னுடைய குடும்பத்துக்கு சுற்றின்னு போகிறதுக்கு வரியா? எனக்கு புரியல. ஒருத்தனுக்கு எவ்வளோ தான் தேவைன்னு எனக்கே தெரியல. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் தேவை. இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நான் இருக்கிற ஊரில் ஒரு ரோடு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ரோடு என்னென்னு சொல்கிறேங்க, ரோடு போடுறீங்கன்னா அது ஏன் கடைசி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் போடுறதில்ல? இந்த பக்கம் மணல் ஓட்டுறீங்க, அந்த பக்கம் மணல் ஓட்டுறீங்க, நடுவில் ஒரு 2 அடி இந்த பக்கம் மணல், அந்த பக்கம் மணல். இப்போ அந்த மணலெல்லாம் தூசி உள்ளே வராதா? இதெல்லாம் புரியாதா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க கவர்மெண்ட்டில், இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இதை நீங்கள் இதை நீங்கள் ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு அப்புறம் நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட்டை நடத்தி என்ன பிரயோஜனம்? என்ன நான் அதாவது இன்னொன்று கூட ஒழுங்காக க்ளீனாக ஒரு பார் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட யாருன்னா பார் லைசன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இருப்பாங்க. இந்த டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணிக்கின்னு அங்கே அது சினிமா காமிக்கிற அந்த டாஸ்மாக் இடத்துல அங்கே போய்ட்டு யாருன்னா குடிக்க முடியுமா? அது ஒரு இடமா? அது சச் எ ஃபில்த்தி டர்ட்டி பிளேஸ். அதை காமிக்கிறீங்க சினிமாவில். சினிமாக்காரங்க கூட தான் சொல்கிறேன், உங்களுக்கு அறிவே இல்லையா? சினிமா எடுக்கிறீங்களே. இன்னொன்று வயலன்ஸு, ஜாஸ்தி வயலன்ஸு தமிழ் படத்தில். கத்தியில் வெட்டுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, இதெல்லாம் காமிச்சினீங்கன்னா இது ரியாலிட்டியில் நடக்குதுங்க. யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். படம் எப்படி எடுக்கணும்னு எக்ஸாம்பிள் இருக்கணும். போய் கத்தியில் வெட்டுறது, இது வெட்டுறது, தலை வெட்டுறது, கால் வெட்டுறது, இதே பண்ணின்னு இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம்தான் இது மாதிரி தான் பண்ணின்னு இருப்பீங்க? உங்களுக்கு வேறு படம் எடுக்கவே தெரியாதா உங்களுக்கு? ஐ மீன் அந்த லோகேஷ் கனகராஜன் ஒருத்தன் படம் எடுக்கிறான். அவன் இது வரைக்கும் என்ன அந்த ஸ்டோரின்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஃபஸ்ட்டு என்னவோ இல்லை, லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ். அது என்ன உன்னுடைய யூனிவர்ஸ் என்ன? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உன்னுடைய ஸ்டோரியே புரியல. விக்ரம் சுத்தமாக புரியல, என்னன்னே ஒன்றுமே புரியல. என்ன அந்த மாஸ்டரும் ஒன்றும் புரியல. எடுத்த படம் அந்த கைதி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 முறை விட்டு அரை மணி நேரம் விட்டு பார்க்குறோம். அதை முடிக்கவே முடியல, தூக்கி போட்டோம். நாங்கள் இது ஒரு படமான தூக்கி போட்டோம். இது அதுக்கு ஒரு ஃபேன் பேஸு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு படம் எடுக்கவே தெரியாதுங்களா உங்களுக்கெல்லாம்? இப்போ ஏதோ படம், அந்த கூலி படம் எடுத்து சம்மந்தமே இல்லை.
அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அந்த படம். என்னத்த படம் எடுக்கிற நீ? You're such a useless director. How can you make 50 crores as a director, Lokesh? I don't understand you at all. I would not consider you as a director. ஸோ இது மாதிரியெல்லாம் அது விடுங்க. அது சினிமா பற்றி விட, அதாவது ஒரு பப்ளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுமே. ஒரு ஜனங்களுக்கு எதுக்கு சார் ஃப்ரீயாக வந்து பஸ்ஸு? ஜனங்க கஷ்டப்பட்டால் தான் அதோடைய அருமை தெரியும். ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அது அருமை தெரியாது. ஓட்டுக்காக ஃப்ரீ பஸ்ஸோ ஃப்ரீ இதுவோ ஃப்ரீ அதுவோன்னு கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு கஷ்டப்பட அனுபவம் தெரியாது. நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, அமெரிக்காவில் வந்து ஜனங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க போங்க. ஒரு $8 இல்லை $12 வேலைக்கு போய்ட்டு வேலை பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க பாருங்கள். 30 மைல் காரில் போயிட்டு வேலை பண்ணிட்டு வராங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு, ஃப்ரீ லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, இல்லை ஜென்ஸுக்கு ஃப்ரீ அண்டர்வேரு, இதெல்லாம் என்னது இது? ஜனங்க வேலை பண்ணணும். ஏற்கனவே வேலை பண்ணுறதில்ல ஜனங்க, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி. அதுக்கு தான் வந்து இன்ஃபோசிஸ் அவர் சொன்னார் 72 hours வேலை பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள்லாம் வேலையே பண்ண மாட்டேன்றீங்களே, அதுக்காக தான் அவர் சொன்னது. அந்த இது ஐடியில் வேலை பண்ண சொல்லிட்டு கதை ஓபி அடிச்சுக்கின்னு நீங்கள் எங்கே வேலை பண்ணுறீங்க நீங்கள்? அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்ன வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணுமே, அந்த பண்ணுறதை வந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு என்ன நல்லது பண்ணினுக்கிறீங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க, இதை நான் சொல்கிறது இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுன்னு இல்லைங்க. ஒருத்தன் திருடன்னா இன்னொருத்தன் அதுக்கு இன்னும் பெரிய திருடனாக இருக்கிறான். மாற்றி மாற்றி திருடினே இருக்கிறீங்க. ஆச்சா, இதில் வேறு விஜய்க்கு வேறு வந்து இந்த நிலைமை பற்றி தெரியாமல் he is coming to this politics which is a dirty politics and he is going to suffer. அதாவது நீ மட்டும் க்ளீனாக இருந்தேன்னா மற்றவங்க கூட இருக்கிறவங்கள க்ளீனாக இருக்கணும்ல. அவன் சம்பாதிக்கிறதுக்கு தான் வருவான். அவன் என்ன உன்ன மாதிரி க்ளீனாக இருக்கணும்னா வருவான்? யாரும் வரமாட்டானுங்க. உன் பேரை வச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் தான் வரப்போகிறோம் விஜய். You don't understand the politics of Tamil Nadu specifically. You're wrong. Your assumption is wrong and the people you're surrounded is wrong. வெளியே இருந்து வந்து you have to look in to see what is going on. What all needs to be changed. என்னென்ன மாறணும் நம்ம ஊரில். ஒரு சிம்பிள் டிரைவிங் லைசன்ஸு ஸ்ட்ரிக்ட் பண்ணி அது எப்படி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அது வந்து காசு கொடுத்தா டிரைவிங் லைசன்ஸ் வீட்டுக்கு வருது, காசு கொடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. இது மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி வந்து அதை அங்கே ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும், வண்டி ஓட்டவும் தெரியல. டியூஐ ஆச்சுன்னா இங்கே வந்து ஜெயிலுக்கு போனேன், யாருன்னா சாவடிச்சிங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து 30 வருஷம் ஜெயிலு, இல்லை லைஃப் லாங் ஜெயிலு. அது மாதிரி பண்ணுறீங்களா அங்கே? இல்லையே. எங்கள் அப்பாவை கூட தான் பஸ்ஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, கவர்மெண்ட் பஸ்ஸு என்ன 3 வருஷமாக கேஸ் நடந்துக்குது. ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து லாயர் வந்து இது வரைக்கும் வந்து ஹீ இஸ் நாட் சப்மிட்டட் த கவுண்டர். 2 வருஷமாக, 1 வருஷத்துக்கு மேலே அது கவுண்டர் அனுப்பல. ஜட்ஜை வந்து அட்ஜர்ன்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த என்னது ஏதோ சொல்லுவாங்களே தமிழில், அது என்னது வாய்தா அடுத்த மாதம் வாய்தா. போன வருஷம் மார்ச்லேருந்து வாய்தா வாங்கினுங்கிறான் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற லாயரு. ஒன்றுமே வரவே இல்லை. ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கேஸ் போட்டு 1 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா பஸ்ஸு, அதாவது வந்து ஒரு பஸ்ஸு அந்த டிரைவரை வந்து இந்நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கணும். இந்நேரம் ஹீ ஷுட் பி இன் ஜெயில். 10,000 ரூபா இல்லை 5,000 ரூபா கொடுத்தா பெயில். அப்புறம் அவன் வேலையை பார்த்து இன்னொருத்தன் எவனா இடிச்சு சாவடிச்சானா கூட கவலை இல்லை. இது வந்து தமிழ்நாடு ரூல்ஸு, மற்ற இந்தியாவில் இருக்கிற என்ன ரூல்ஸ், ஸ்டேட்டில் என்ன ரூல்ஸுன்னு தெரியல. என்ன ஒரு கோர்ட் கேஸ் போடுறோம், அதாவது வந்து ஒரு இது ஏதாவது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு கோர்ட்டு கேஸ் போடுறோம். கோர்ட்டு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அந்த கேஸில். எனக்கு லீகல் ஹேர் இது வரணும். என்ன அது வந்து டிஸ்மிஸ் ஆகிட்டு 4 மாதம் பொறுத்து வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்கன்னு லாயர் சொல்கிறாங்க.
எந்த லாயரும் வந்து ஒழுங்காக வந்து அதுவும் பண்ணல. என்ன லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கேசினா லாயர் வந்து சொ நம்மளுக்கு பதிலே ஒழுங்காக கொடுக்குறதில்ல. இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை தமிழ்நாட்டில். அதாவது வந்து கேஸ் நடந்துன்னு இருக்குது, 3 வருஷமாக கேஸ் நடந்துருக்குது. லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது? இன்னொருத்தர் வந்து கோர்ட்டுக்கு வரலன்னா அந்த கேஸை டிஸ்மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சரி, என் லாயர் வந்து உடனே போட்டு இவர் தான் லீகல் ஏர்னு வாங்கணும் இல்லையா? அந்தாலும் பண்ணல. 4 மாதம் பொறுத்து லீகல் ஏர்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒரு 2-3 மாதமாக போயின்னு இருக்குது. இப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி வரவே இல்லைப்பா, இது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் எப்படி லீகல் ஏர் வாங்குறது? நான் தான் லீகல் ஹேரு. என்னுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் லீகல் ஹேரு. நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணும், விற்றுட்டு வரணும். அது எப்படி நான் வாங்குறது லீகல் ஹேரு? இதுக்கு ஒரு வழி இல்லை. அது எப்போ வேணாலும் வருவோம். 10 வருஷம் பொறுத்து கூட வருவாங்களா? வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வருவாங்களா? இது என்ன கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை இந்தியன் ரூல்ஸு, கோர்ட் ரூல்ஸ்? என்ன ரூல்ஸு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜனங்க செத்துருவாங்க. அவன் ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணுறதுக்கு கூட. இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன். நான் வந்து என் ப்ராப்பர்ட்டியை விற்கணும், என் பசங்களுக்கு செட்டில் பண்ணணும். இந்த பிரச்சனையில் போயின்னு இருக்குது. இதை நான் மாற்றணும். ஒரு கோர்ட்டும் இது பண்ணல, ஒரு ஜட்ஜும் வந்து இது பண்ணல. இது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன லான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து எதுனா ஒன்று ஒழுங்காக பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த கவர்மெண்ட்டு என்ன ஒன்று ஒழுங்காக பண்ணுங்க. ஃப்ரீயாக கொடுக்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க கஷ்டப்படட்டும், அப்போ தான் வந்து கஷ்டம்னா என்ன தெரியும். ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அதோடைய அருமை தெரியாது. ஓட்டுக்காக வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பண்ணிங்களா வேஸ்ட்டுங்க. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் ஆச்சா இது மாதிரி பண்ணின்னு இருந்தீங்கன்னா நம்ம நாடு உருப்படாது.